ஹலோ வணக்கம். திஸ் இஸ் யுவர் ஃபேவரட் ஜாலி சர்ப்ரைஸ் கல்வாஞ்சிக்குடி. நாங்க இன்னைக்கு எங்களோட டிலோஜனோட ஏற்பாட்டுல பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்கோம். அவங்களோட அன்பு மனைவியோட பர்த்டேக்காக நாங்க இன்னைக்கு ஒரு அழகான ஒரு சர்ப்ரைஸை முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உண்மையா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் பார்க்காத ஒருத்தராக இருந்தா எங்களோட ஜாலி சர்ப்ரைஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றாங்க. ஓகே பாய். கண்களிலே பௌத்தம் பார்த்து கன்னத்தில் சமணம் பார்த்து பார்வை மற்றும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். பற்களிலும் கருணை பார்த்து பாதங்களில் தெய்வம் பார்த்து புன்னகையோ இதை தின்ன பார்க்கிறேன். வெளியில வாங்க. இது ஓகே. சரி. ஹாய் காயத்ரி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? உங்களுக்கு மிக்கி வந்திருக்கு, ஜாலி சர்ப்ரைஸ் வந்திருக்கு, உங்களை சந்தோஷப்படுத்த. என்ன இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷல்? பர்த்டே. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம விஷ் பண்ணிடுவோம். விஷ் ஹாப்பி பர்த்டே. ஓகே, அவரும் விஷ் பண்ணலாம். எல்லாரும் கை தட்டினா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். கை தட்டுங்களா எல்லாரும்? ஓகே சரி, இதையும் கொடுத்துருங்க மிக்கி. ரைட். அவர் கொஞ்சம் அப்படித்தான் பண்ணுவாரு. ஓகே சரி, எல்லாத்துக்கும் காய் தட்டணுமா குட்டீஸ்? சரியா, இதை போட்டுருவோம். ரைட். உங்களை இப்படி ஒரு கோலத்துல பாக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. யாருன்னுதான் இன்னும் தெரியல. ரைட் சரி. சரியா? ஓகே. இன்னைக்கு காயத்ரியோட ஒரு முக்கியமான நாள். ஏன்னா இப்படி ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் இல்ல சர்ப்ரைஸ் டெலிவரி ஏதாவது இதுக்கு முன்னால உங்களுக்கு நடந்திருக்கு? சோ எப்படி உங்களோட மனநிலை இருக்கு? சந்தோஷமா இருக்கு. சோ நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரு நபர் தான் உங்களை ரொம்ப பிடிச்ச யாரோ இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யாரோ இப்படி காயத்ரி இப்படி ஒரு கோலத்துல பாக்கணும், இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஜாலி சர்ப்ரைஸ் ஹாய் பண்ணிருக்காங்க. யாரா இருக்கலாம்? இவர் அனுப்பாரு. உங்களோட அவர் பேர் என்னங்க இருக்கிறார்? திலோசன் கட்டார். ஆஹா, அந்த பேர் வேற இல்ல. திலோசன் கட்டார்ன்ற பேர் வேற இல்ல. இது வேறங்க இருந்து வந்திருக்கு. ஆனா பேர் சொன்னே கண்ணு கலங்குது லைட்டா. காயத்ரி இன்னைக்கு பர்த்டே, இன்னைக்கு சந்தோஷமான கண்டிப்பா வரணும். சரி ஓகே. காயத்ரி அளவனா நீங்க இதனாலும் பேசுங்க, வெளிப்படுத்துங்க, அப்ப எல்லாம் சரியாயிரும். சரி ஓகே. காயத்ரி சொல்லுங்க, உங்களோட கணவர் என்ற ஆப்ஷனை தாண்டி வேற யார் இதை செய்திருப்பாங்க? வேற ஒருத்தரும் இல்ல எனக்கு. அது சரி. அப்ப 100க்கு 100% உங்களோட கணவர் தானா? ஏன் அவர் எதுவும் கால் பண்ணி உங்களுக்கு சொன்னாரா அப்படி எதை அனுப்புவேன் நானு? சோ எதை வச்சு சொல்றீங்க அவர் தானு? அனுப்பல, அவர் மட்டும் நடிக்கிறேன் அனுப்புறது. அப்படியா? அப்ப உங்களுக்கு அவ்வளவு பாசம் என்ன? சரி ஓகே. ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு பழ கூட ஒன்று கொடுக்க சொன்னாங்க. இதையும் வாங்கிட்டு வாங்க. சரி வாங்கி வச்சிருக்க வெயிட்டாரு. அது இருக்கட்டும். ஒரு உங்களோட கணவர் தான் வந்திருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அவர் தான். இது வேற ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்கு. உங்களோட பாசத்தை திருப்பி பெறணும் நினைச்சு உங்களோட உறவுல ஒன்று செய்திருக்கலாம். சரியா? அப்படி என்ன சொல்ற, உங்களை சந்தோஷப்படுத்தணும் இப்படி ஒரு வாய்ப்பு ஒன்று காத்திருந்த ஒரு உறவு இதை செய்திருக்கலாம். அப்படி ஒரு உறவு இல்ல அனுப்புறது. அனுப்ப நீங்க உங்களோட இதுல ஸ்டாண்ட்ல இருக்கீங்க. ஓகே, நான் ஓகே. ஒருவேளை உங்களோட கணவர் டிலோசன் தான் அனுப்பியிருப்பாராக இருந்தால் உங்களோட கணவரை பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க கேப்போம். அவர் எப்படிப்பட்டால் உங்களை எப்படி பார்த்து கொள்ளுவாரு? எனக்கு தாய் மாதிரி இருந்தா அவரை நான் பார்த்தேன். ஓ ஓகே. அவர்ல இருக்கிற முக்கியமான குவாலிட்டிஸ் என்ன என்ன விஷயம் அவரை உங்களை பாதிச்சது? அவரோட கேரக்டர் என்ன மாதிரி? அதை பத்தி சொல்லுங்க. ஏதாவது சம்பவங்கள், மறக்க முடியாத தருணங்கள் இருந்தா அதை பத்தி சொல்லலாம். எல்லாமே அவரு மறக்க முடியாத சம்பவம். எல்லாமே அவர் தான் செய்யறது. எல்லாமே எல்லாம் அவர் தான் பாக்குறது. ஓகே. அவரை பத்தி சொல்லணுமாண்டா எல்லாமே நல்லதுதான். எத்தனை வருஷம் உங்களுக்குள்ள கல்யாணம் செய்து? 13 வருஷம். ஓ மை காட். அப்போ ஒரு தசாப்தத்தை தாண்டிய வருஷம். சரி. சோ இந்த 13 வருஷத்துல உங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதானே? அதை வச்சுதான் நீங்க சொல்றீங்க சோ அவர் தான் செய்திருப்பார் அப்படி என்று சொல்லி. சரி பாப்போம். அப்படி இருக்கட்டும். உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. இதையும் வாங்கி இருப்போம். சரியா? அதை வைங்க. இந்த கிஃப்ட் கொஞ்சம் வித்தியாசமான கிஃப்ட். நான் உங்களுக்கு தருவேன். நீங்க இத இப்படி குலுக்கலாம், தடவலாம், ஏதோ செய்ததுக்குள்ள என்ன இருக்குன்றது கெஸ் பண்ண போறீங்க. சரியா? ஓகே, எல்லாம் 5 கை தட்டுங்க. ரைட். என்னன்னு பாப்போம். என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. என்னவா இருக்கும் அதுக்கு? தெரியலையா?
சும்மா கெஸ் பண்ணுங்களேன், சும்மா சொல்லுங்க சரியா பிள்ளையோ. தெரியல. தெரியலையா? மிக்கி என்ன யோசிக்கிறாங்க? அப்போ ஒரு ஐடியா ஒன்று பண்ணுவோமா? இப்ப என்ன சொல்ற, கொஞ்சம் அழுதுட்டாங்க தானே, சோ அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு ஒன்று பாட சொல்லுவோம். எனக்கு படிக்க தெரியாதா? டான்ஸ் ஆடுவானு அது ஃபைனல் ஆயிருக்கு. கண்டிப்பா டான்ஸ் இல்லாம இல்ல. ஒரு 4 வரி உங்களுக்கு பிடிச்ச 4 லைன்ஸ் சொல்லுங்க உங்க கணவரை பத்தி. ஏதாவது பாட்டுல கேட்டிருப்பீங்க, அவருக்கா எழுதப்பட்ட மாதிரி இருக்கும், உங்களுக்கா எழுதப்பட்ட மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்ச மனங்க வந்து ஒரு 4 லைன் சொல்லுங்க. டக்குனுக்கு வருது இல்லையோ? 4 கவிதை வரி ஏதாவது சொல்லுங்க அவருக்கா. எனக்கு தெரியாதா? அப்படியா? சரி, அப்ப மிக்கி ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டு காட்டுவாரு, அது மாதிரி நீங்க செய்ய போறீங்க. அது ஓகே, டீலா? சரி, டீல் டீல். அதை வச்சிருங்க கீழே வச்சுட்டு, மிக்கி ரெடியா? அக்கா ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டு காட்டுங்க. சரி, ஒரு ஃபன்னா காமெடியா செய்வார் அவர், பாப்போமா என்ன செய்யறாரு. இது ரொம்ப சிம்பிளாச்சு எங்களுக்கு. சரியா, அதை கீழே வச்சுட்டு செய்யுங்க பாப்பா, அவரோட சேர்ந்து செய்யுங்க. ஓகே, டன் டன். சரி, ஓகே, அந்த கிஃப்ட் கொடுங்க இப்ப. ஏமாத்தாம கொடுங்க. ஓகே, ரைட். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா காயத்ரி, அந்த போவை பிடிச்சி மேல புல் பண்ண போறீங்க, இழுக்க போறீங்க. சரி, நீங்க கை தட்டணும். ஆடியன்ஸ் எல்லாம் சும்மா இருக்கீங்க, கை தட்டும், இழுங்க மேல. ஓகே, வருது இல்ல, வரும் வரும், விழுங்க. அது லொக்கா இது, நீங்க குளுக்கக்குள்ள விழுங்க. முயற்சி திருவினைக்கு ஆக்கும், முயற்சிங்க வரும். ரைட், ஓகே. உங்களுக்கு ஒரு 5000 ஒன்று அனுப்பப்பட்டிருக்கு. சரியா காயத்ரி? யார் வந்திருப்பாங்க? அறுதியும் உறுதியும் உறுதியுமா சொல்றேன், அது என்னோட கணவர் தான், அப்படித்தானே? சரி, அப்படி இருக்கட்டும். இன்னொரு கிஃப்ட் இருக்கு, நீங்க இதை கொடுங்க, 2000 கொண்டு கொடுங்க. சரி, அதையும் வாங்கிடுங்க. ரைட், கை தட்டுங்க, ஓபன் பண்ணி பாக்கட்டும் என்னவா இருக்குமெண்டு. இப்ப எனக்கு தங்கச்சி வர போறீங்க விடுத்து. சரியா, அவட தங்கச்சி, அப்புறம் உங்களோட நெருங்க தங்கச்சி இல்ல, மச்சாள். மச்சாள் தங்கச்சி அக்கா மாதிரி தான். சரி, அவங்க தான் கூப்பிடுவாங்க, அவளோட நல்ல க்ளோஸ் ஆனாங்க. வாங்க என்ன பாப்போம் உங்களுக்குல. ஸோ காயத்ரியில இந்த பர்த்டேக்கு சம்திங் வந்துருக்கு, பாப்போம். ஒருவேளை யார் தந்ததும் அதுல தெரிய வரும். ஓபன் பண்ணி பாப்போம். எடுங்கள வெளியில, நீங்க மட்டும் பாக்கீங்க, நாங்க பாக்குறோம் இல்லையா? ஆர் அந்த ஹீரோயின்? அப்ப யார் தந்துருக்காங்க? அவர் தான். ஓகே, அப்ப ஷுவர் ஆயிட்டுன்னு. சரி, ஓகே, ரைட். அப்படி இருக்கட்டும். வாங்க மச்சான், போங்க மச்சான் அவைகிட்ட. நீங்க சொல்லுங்க, காயத்ரிக்கு நீங்க என்ன உறவு? மச்சான். மச்சான். சோ மச்சால்ன்றது நல்ல க்ளோஸான உறவு ஒன்றுதான். சோ சொன்னனே உங்களோட பேரை தான் சொன்னா. சோ உங்களுக்குள்ள அவ்வளவு நல்ல ஒரு அந்யோன்யமான ஒரு நெருங்கின ஒரு பந்தம் இருக்கிறதா உணர்ந்தேன். சரி, நீங்க சொல்லுங்க உங்களோட மச்சால பத்தி. உங்களோட மச்சால உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அவளுக்கு இருக்கிற ஸ்பெஷல் என்ன? இந்த சர்ப்ரைஸ் யார் தந்துருப்பாங்க நீங்க நினைக்கீங்க? அப்படியான விஷயம் சொல்லுங்க. அண்ணா தான் கொடுத்திருப்பாரு. அண்ணா தான் கொடுத்திருப்பாரு. ஓகே. அவ வந்து நானும் கேட்டேன்னு சொன்னா அவ வாங்கி தாரன்னு சொல்ல மாட்டா, எனக்கு தெரியும் அவ வாங்கி தருவா. ஓ, சொல்ல செயல் தான். கிட்ட வாங்க தருவா, கிட்ட கிட்ட நில்லுங்க. உனக்கு விரும்பினதை வாங்கிக்கேட அப்படின்னு தான் சொல்லுவா. ஓகே, நான் பிடிக்கும், எனக்கு அவ ரொம்ப பிடிக்கும். ஓகே, சரி. அப்படி உங்களுக்கு வாங்கி தந்த கிஃப்ட்ல உங்களை ஆகலும் உங்களை கவர்ந்தது, மறக்க முடியாம இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களோட நெஞ்ச தொட்டது, டக்குன்னு ஞாபகம் பாருது. அப்படி கொலுசு வாங்கி தந்துருக்கா. சோ அது மறக்கலானே. சரி, மச்சால ஒரு கட்டி பிடிச்ச ஒரு கிஸ் ஒன்று வேணுமா? சரி, ஓகே, கட்டி. ரைட், வெரி குட். மிக்கிய பாருங்க. சரி, ரைட். நீங்க சொல்லுங்க, காயத்ரிக்கு நீங்க என்ன உறவு வேணும்? சித்தப்பா. சித்தப்பான்னு சொன்னா அப்பாவுக்கு அடுத்தது என்ன? ரைட். நீங்க சொல்லுங்க, இந்த தருணத்துல காயத்ரி உங்களோட மகள்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும்? காயத்ரி நினைச்சா என்ன? அவளுக்கு ஸ்பெஷல் என்ன? அவள்கிட்ட இருக்கிற நல்ல பழக்க வழக்கம் என்ன? அப்படியான விஷயத்த ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு அவளோட பர்த்டே தானே. அவளோட பழக்க வழக்கம் எங்கட அப்பாட தம்பிட
மக்களை விட ஆஹா இவ நாங்க மாப்பிள்ளை எடுத்து வந்தாராம் ஆஹா இவ மகள் ஓகே அவங்கள விட எங்க சித்தப்பாண்டா எங்களோட அப்பாட சகோதரங்கள்ட்ட புள்ளிகள் கூப்பிடுற மாதிரியோட மேல்மதியமா சித்தப்பான்ற வார்த்தை எனக்கு இன்னும் 1000 தரம் கூப்பிடுற மாதிரி ஓ இருக்கும் அப்படி செய்வா இன்னும் நல்ல நாள் பேர் நான்டா சித்தப்பாண்டா ஸ்பெஷலா கவனிப்பா ஆஹா அப்படி என்ன ஓகே என்னதான் இப்படி கிஃப்ட்கள் கொடுத்தாலும் இப்படி பர்த்டே இன்னைக்கு 4 வார்த்தை யாராவது நம்மளை பத்தி கதைக்குள்ள கிடைக்கிற சந்தோஷம் கூட அதைத்தான் சொல்லி சர்ப்ரைஸ் செய்யுது சரி ஓகே சித்தி 4 வார்த்தை ஓகே மகள்தான் சரி சித்தி சொல்லுங்க உங்களோட மாலை பத்தி சொல்லுங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே எங்களை விட்டு ஒரு விசேஷம் பண்ணாலும் முந்தி நிப்பா வந்து வேலை வட்டி எல்லாம் செய்வா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எதையும் மனசுல வச்சுக்க மாட்டா வெளியில கதைப்பா நான் ஒன்று சேர்ந்துருவா அப்படி அந்த அளவு பிடிக்கும் எங்களுக்கு சரி ஓகே சரி இந்த பர்த்டேக்கு என்ன விஷ் பண்ண போறீங்க அவங்க உங்களோட வாழ்த்து சொல்லுங்க கிட்ட வாங்க சித்தப்பா சொல்லுங்க பர்த்டேக்கு என்ன விஷ் பண்ணுவாங்க சப்ரன்னா எந்த குறையும் இல்லாம கண்டிப்பா ஓகே ரைட் உங்க எல்லா இப்படியான உறவுகள் ஆசீர்வாதத்தோட கண்டிப்பா காயத்ரி சந்தோஷம் இருக்கணும் நல்லா இருக்கணும் கண்டிப்பா ஓகே சரி ஓகே சரி நீங்க காயத்ரிக்கு என்ன உறவு வேணும் மச்சா சரி சொல்லுங்க காயத்ரியை பத்தி கேட்போம் அவ மச்சாலண்டு பழகுறல்ல என்னோடய எல்லாரோடையும் அக்கா மாதிரி தான் என்னோட நினைச்சிட்டு பழகுறாவ நான் தங்கச்சி மாதிரி தான் நினைக்கிறேன் என்ன பிரச்சனை என்ன இருந்தாலும் எல்லாத்துக்கும் முன்னு செய்வாவும் நான் கூட பிறந்த சகோதர மாதிரி தான் நான் பாக்கேன் தம்பிர வைஃப் மாதிரி இல்ல அம்மா அப்பா இல்லாட்டியும் நாங்க தாய் தப்பனா இருந்தா நல்லா பாக்குறேன் அவக்கு அது தெரியும் எங்கட குணம் அவ சகோதர மாதிரி தான் நாங்க பழகுறேன் சரி கட்டிப்பிடிங்க சரி ஓகே ரைட் நீங்க சொல்லுங்க உங்களோட பேர் என்னம்மா சையத்யா சரி இன்னைக்கு அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் வருமானு நீங்க எதிர்பார்த்தீங்களா இல்ல சோ எப்படி ஃபீல் பண்றீங்க சந்தோஷமா இருக்கு சோ மிக்கில வந்து நாளைக்கு ஸ்கூல்ல போய் சொல்லுவீங்களா ஓகே இப்ப டான்ஸ் எல்லாம் ஆடுவோம் சரியா சரி அம்மா பத்தி சொல்லுங்க உங்களுக்கு கேப்போம் அவருக்கு நாங்க கேட்கறதுக்கு முந்தி எங்களுக்கு எல்லாம் செஞ்சு தருவா நாங்க கடைக்கு கிட்ட போயிருந்தாலும் என்ன பண்ணி தருவோம் வாங்கி தருவாங்க சரி ஓகே அம்மா உங்களுக்கு எது வருத்தம் எதுவும் சின்ன சின்ன காய்ச்சல் தடுமல் வந்து அப்படி பாத்துக்கொள்ளுவா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவா ஈர துணி ஓடுவா சரி அம்மா சமைக்கிறதுல பிள்ளைக்கு என்ன விருப்பம் தம் பிரியாணி அப்ப இன்னைக்கு என்ன தம் பிரியாணியா இல்ல நீ போடல உங்களோட பத்தி தம் போடுவாங்க சரி ஓகே அப்பா பத்தி சொல்லுங்க அப்பா இங்க போறேன்டா கூட்டிட்டு போவேன் ஓகே சமைக்கிறனாலும் மெனியாத்துக்கண்டாலும் எங்களை தான் கூப்பிடுவார் ஓகே நீங்க எத்தனை பேர் மொத்தம் அம்மாக்கு அப்பாக்கும் 3 பேர் ஆஹா கீழே நிக்காங்கன்னு ஓகே ஓகே சரி ஓகே தங்கச்சியும் பேச போறாங்க அப்பாட பேர் என்னம்மா நிகர்த்திகா சொல்லுங்க அம்மாக்கு இன்னைக்கு பர்த்டே தானே யார் இதெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்பா சரி அப்ப கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு ரைட் நீங்க எத்தனை அம்மா படிக்கீங்க முதலாம் ஆண்டு சரி அம்மா பத்தி சொல்லுவோம் அன்னைக்கு பர்த்டேக்கு சரி ஏதாவது சொல்லுங்க அம்மா பத்தி கேப்போம் சொல்லுங்க நாங்க கேட்காம அது வாங்கிட்டாரு ஓகே அப்புறம் நாங்க கேட்காம அதை சமைச்சிட்டாரு எல்லாம் சமைச்சிட்டாரு ஓகே அப்புறம் நல்லா பாக்குறேன் சரி அம்மாங்க என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க நீங்க இன்னைக்கு என்னம்மா ஃப்ரேம் கொடுத்தீங்களா அப்ப பெரியாக்கள் நீங்க இப்ப ஒரு கிஃப்ட் கொடுப்போம் அம்மாக்கு சரி அப்ப 2 பேரும் இங்கால ஒரு அலங்கர் அவ்வாண்டு கொடுப்போம் அம்மாவை கட்டி பிடிச்சி சரி ஓகே போட்டோ எடுப்பா கொடுங்க அம்மா கொடுங்க சொக்குல அப்படி கிட்ட கொடுக்க போறேன் நீங்க 3 பேரும் பறிச்சு அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணுவோம் சரியா ஓகே ரைட் மிக்கி என்னங்க அவரை விளையாட்ட காட்டணும் இப்ப சரியா அவர் கொஞ்சம் குறும்புக்காரா ஏமாத்து வேற அப்படியே வாங்கி கொடுத்துருங்க சரி ஐயோ இங்க மிக்கி தோத்துட்டாரு சரி ஓகே எல்லாம் சேர்ந்து ஓபன் பண்ணுவோமா சரி கிளப் பண்ணுங்க எல்லாரும் கை தட்டுங்க சரி ஓபன் என்னடா அது கை தட்ட நின்று காட்டுங்க சிரிக்கிறத பார்த்தா அழகா இருக்கீங்க போல காமிங்க எங்களுக்கு 1 2
வா ஆறாது அப்பா அம்மாவும் என்ன வா சரி அழகா இருக்காங்கன்னு சரி ஓகே இந்த பாட்டை படிக்கணும் வாங்க வாங்க முன்னு வாங்க காயத்ரி வாங்க காயத்ரி முன்னு வாங்க வாங்கி வைங்க Happy birthday dear Amma Happy birthday to you வாங்க தீத்தி வாங்க வராலும் ஆளும் தீத்துங்க இன்னைக்கு அம்மாவுக்கு தீத்தணுமா தீத்துங்க கை தட்டுங்க எல்லாரும் சரி இப்ப என்ன குட்டீஸ் தீத்துங்க ரைட் ஓகே இங்க பாருங்க சித்தி பாருங்க இங்க சரிங்க அக்கா ரைட் ஓகே ரைட் சரி ஓகே ரைட் ரைட் எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றீங்க ஹாப்பியா இருக்கீங்களா சத்தமா சொல்லுங்க ஓகே ரைட் சோ இந்த பர்த்டேக்கு எங்களோட டிலோஜனா இந்த சர்ப்ரைஸ் அவரோட அன்பு மனைவிக்காக அவ சந்தோஷப்படுத்தணும் அவையை மட்டும் இல்ல இங்க இருக்கிற அத்தனை உறவுகளையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி ஜோலி சர்ப்ரைஸ் ஹாய் பண்ணியிருந்தார் சோ எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு விளங்குது சோ காயத்ரியும் இதே போல எப்பவுமே சந்தோஷமாவும் நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு சொல்லி கேட்டு கணவர் டிலோஜன் சார்பாகவும் இங்க இருக்கிற அத்தனை உறவுகள் சார்பாகவும் எங்களோட மிக்கி சார்பாகவும் எங்களோட ஜாலி சர்ப்ரைஸ் சார்பாகவும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்றோம் ஓகே பாய் பாய் சொல்லுங்க Yeah, it looks nasty. Rabbit Mix Master. நான் குங்குமப்பட்ட மேல வச்சாரே ஆடா அம்புலி மச்சானே என்ன அம்புல தச்சானே என்ன கட்டி பிடிச்சு வச்சானே கண்டதுமில்ல யாரும் ஆரி வந்ததுமில்ல இந்த கண்ணாட்டம் ஜோடி கட்டுமது யாரும் ஜோடி அங்கிருந்து நள்ளிரவ விடியும் ஆத்தி எத்தனை மச்சம் தேடி முத்துற வச்சோம் ஆசை கத்துற சத்தம் புரியாதா புரியாதா மூடி வைக்கிற கல்வி தூரம் வைக்கிற சொல்வா தாவி நிக்க சொல்லும் எது போதா தெரியாதா Haria
வளைஞ்சிருக்கு கிராமத்துல கொடி அந்த வளைஞ்சிருக்கு ஒரு சங்கல் வெடி போட்டா ஒரு கண்ணால தொலைஞ்ச ஒரு பொண்ணால வாக்கா இந்த வந்தால வல்லது சிட்ட வந்தாலே பாட்டு போட்டு உடம்பு சோப்பு குறுக்கு போக்கு கொஞ்சம் ஓய்ந்த கொடுத்து தாக்கு என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமே சொல்லி கட்டளை நான் செய்வேன் அங்குல கட்டடமே அங்குல கட்டடமே சாமியே கட்டடமே புத்திரனே உனக்கு ஒழிக்கிறனே சேட்டையில சித்திரனே கொஞ்சம் கொஞ்சம் நடந்து போகிறே வந்து நிற்கிறனே உன்னை பற்றி கொள்கிறனே இன்னைக்கு அழகி போகிறனே பாட்டி என் பொட்டல முட்டாயே சின்ன ரத்தின கொட்டாயே உன் குங்கும பொட்ட மேல வச்சாயே பாட்டா என் அன்பு